நான் படித்து வர்ற காலத்தில் நர்சரி ஸ்கூலில் ஒன்றில் படித்தேன் பாருங்கள், அற்புதமான ஸ்கூல். இப்போல்லாம் அப்படி ஸ்கூல் கிடையாது. இப்போ பாவம் பிள்ளைங்க இந்த பையை தூக்கிட்டு போகுதுங்க. நாங்கள் பையன் தூக்கல ஒன்றும் தூக்கல, ஜாலியாக போயிட்டு போன உடனே திராட்சை பழம் சீஸு பால் கொடுப்பாங்க. ஒரு அமெரிக்கன் மிஷினரி அம்மா அந்த மதம் ஆரம்பித்தாங்க அந்த பள்ளிக்கூடத்தை. போனோன்னா அவ்வளோ பிரமாதமான ஸ்நாக்ஸு. ஒரு 10 மணிக்கு 8 மணிக்கு 8:30 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் சீஸு திராட்சை பழம் பால் ஜம்முன்னு குடிச்சிட்டு பாட்டு விளையாட்டு அது இது. டீச்சருங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க பாருங்கள். ஏன்னா அங்கே ஒரு மாண்டிசரி ஸ்கூல் இது ட்ரைனிங் சென்டர் பேர் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 50-100 பேர் இருந்திருப்பாங்க போல இருக்குது. அந்த காலத்தில் கச்சன்னு இருப்பாங்க நிறைய பேர் ஒரு கிளாஸ்லேயும். அதனால் ஒரு டீச்சரு, அவங்க டீச்சருக்கு 5-6 அசிஸ்டண்ட் இருப்பாங்க, ஒரு சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறது. அவ்வளோ கவனிப்பு. திரும்பி வரும்போது முகம் கழுவி தலை சீவி பவுட்ரு போட்டு போனதை விட நல்லா அனுப்புவாங்க திரும்பி. இந்த மாதிரி ஸ்கூல் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்படி படித்ததுனால தான் இப்படி வந்தேன் நான். அற்புதமான ஸ்கூலு. அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க பாருங்கள், எனக்கு டீச் பண்ணவங்க. என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் அவங்கள. அடிக்கடி அவங்கள பற்றி யோசித்து பார்ப்பேன் நான். அற்புதமான ஒரு டீச்சர், வாழ்க்கையை டீச்சிங்க்கு அர்ப்பணித்தவங்க. அவங்க தான் என்ன ஒரு நாள் நான் பாடுறதை பார்த்து, நாங்கள் இப்போ எந்த ஒரு சபையில் வந்தோம், அதனால் சத்தமாக பாடுவோம். ஒரு கும்பலில் உட்கார வச்சு பாடுன்னா என் சத்தம் தான் மேலே கேட்கும். அந்தம்மா பார்த்தீங்க வா அப்படின்னு சொல்லி, என்ன பையன் குரல் நல்லா சத்தமாக பாடுறானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாட வச்சு, எனக்கு பயம், ஓடிடுவேன். தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி திரும்பி மைக்கை அந்த பக்கம் வச்சுக்கிட்டு என் முகத்தை அப்படியே பாடு அப்படின்வாங்க. அப்புறம் என்னை கொண்டாந்து மைக்கிட்ட நிறுத்தி பின்னால் பிடிச்சிக்குவாங்க, ஓடிடாத பிடிக்கி பாடுன்னு சொல்லி கூடயே அவங்களும் பின்னால் இருந்துட்டு கொஞ்சம் லேசாக பாடுறதுக்கு உதவி செய்வாங்க. இப்படியெல்லாம் பாட வச்சு என்னை நடிக்க வச்சு என்னை மேடையில் ஏற வச்சு, அன்றைக்கே அந்த அம்மா எனக்குள்ளே எதையோ பார்த்துருக்குறாங்க பாருங்கள். பார்த்து எனக்கு உதவி செய்தார்கள். பள்ளிக்கூடம்னா அப்படி தான் இருக்கணும் பாருங்கள். இந்த டீச்சர் எவ்வளோ அன்பு பாருங்கள். நான் வளர்ந்து நான் வெளிநாடெலாம் போயிட்டு எத்தனையோ வருஷம் வெளியே இருந்து எத்தனையோ வருஷமாக அவங்கள பார்க்கல பாருங்கள். வந்து பெங்களூரில் ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் காலையில். அந்த நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க அங்கே இருக்கிறாங்க. அங்கே எழுந்திரிச்சு பிரசங்கம் பண்ண எழுந்திரிச்சான்னு பார்க்குறேன், அங்கே உட்காந்துட்டு இன்னும் சிரிச்சுன்னு இருக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. முடிஞ்ச உடனே அப்படியே சாம் எப்படி இருக்கிற அப்படின்னு அப்படியே பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. என் தம்பி என் தங்கச்சி எல்லார் பேரும் தெரியுது அவங்களுக்கு. அவ்வளோ ஞாபகம். ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அங்கேயே நிற்பாங்க. அங்கேயே நின்று எல்லா சில பிள்ளைகள்லாம் கதறும் அழுவும். பள்ளிக்கூடத்தில் உணர்ந்து விட்டா இவங்க தூக்கி ஒரு பிள்ளையும் ரிசீவ் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு லேடி. அன்பு ஒரு சின்ன பிள்ளைய கூட எடுத்து உருவாக்கி விட்டுரும். அன்பு இருந்தால் அவங்க பிள்ளைய என்ன பண்ணலாம் நீங்கள்? அந்த அன்பு ஒரு பிள்ளைய அற்புதமான ஒரு பிள்ளையாக உருவாக்கும். வெறும் விசுவாசம் இல்லை, அன்பு இருக்கணும், நம்பிக்கை. அதாவது நம்பிக்கை அவசியம் பாருங்கள். ஒரு பிள்ளைய நல்லா